ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அருமையான தருணத்திற்காக உங்கள் சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். என் நாமம் உயர்த்தப்படுகிற எந்த இடத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கீங்களப்பா. இந்த வார்த்தையின்படியாகவே நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளில் கூட ஒருமித்து உங்கள் நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துவோம். பாடி ஆராதிக்கும் ஆண்டவர் கிருபையும் வேலனையும் சத்துவத்தையும் என் ஆண்டவர் பெருக பண்ணும்படியாக நாங்கள் கேட்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவரே, உங்களுடைய செம்மையான வழியில் எங்களை நடத்துங்க. உங்களுடைய திரியேக நாம மாத்திரம் இந்த நேரத்தில் மகிமைப்படுவதாக அப்பா. ஒரு விசி கூட விலையேற பெற்ற குற்றமற்ற மாசற்ற இந்த திரு ரத்தத்தினால் கழுவி எங்களை சுத்திகரிக்கும்படியாக நாங்கள் கேட்கிறோம். உங்களுடைய ஆலயத்தில் நித்திய பேரின்பம் இருக்கிறதப்பா. உங்களுடைய சன்னிதானத்தின் பிரகாசத்தினால இருளை எல்லாம் வெளிச்சமாக்குகிறீர் என்று நாங்கள் ஆண்டவரை கேள்விப்பட்டோமே. ஆண்டவர் இந்த வசனத்தின்படியாகவே இருளையெல்லாம் கர்த்தர் வெளிச்சமாக்கும்படியாக நாங்கள் கேட்கிறோம். தேசத்தை மூடி இருக்கிற மக்களை மூடி இருக்கிற காரிருள் சத்துருடைய இருள் எல்லாம் விலகி கர்த்தருடைய வெளிச்சம் பிரகாசிக்கும்படியாக நாங்கள் கேட்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் தொடர்ந்து நீர் மகிமைப்படுங்கப்பா. துதிகான மகிமையெல்லாம் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இந்த ஆராதனை முழுவதுமாக தேவை செய்தி முதற்கொண்டு எல்லாவற்றையும் தேவாவியானவர் நீங்கள் தலைமை தாங்கி நடத்தும்படியாக நாங்கள் கேட்கிறோம். பரிசுத்தமுள்ள எங்கள் ஆண்டவர், எங்களை ரட்சிக்கிறவர் கர்த்தாவே, ஒரு விசி கூட உடைய நாம மாத்திரம் அந்த நேரத்தில் மகிமைப்படுவதாகப்பா. பெயர் சொல்லி எங்களை அழைத்து எங்கள் ஆண்டவரே, தாயின் கருவில் உருவாகும் முன்னமே எங்களை தெரிந்து கொண்டவரே, நாங்கள் நன்றியோடு நாங்கள் உங்களை துதிக்கிறோம் அப்பா. உலக தோற்றத்திற்கு முன்பாகவே எங்களை தெரிந்து கொண்டீங்களே. மனுஷர்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிற கர்த்தரே, மனுஷர்கள் மத்தியில் பிரியப்படுகிறவரே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடவே இந்த கருத்திற்குள்ளாக எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. நாங்கள் பாடி ஆராதிக்க எங்களுக்கு உதவி செய்ய உடைய நல்ல நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. ஒரு சில பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். நன்றி ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் நம்மை துதிக்கிறோம். பரிசுத்தமானவரே, நாங்கள் நன்றியோடு நாங்கள் நம்மை துதிக்கிறோம். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் எல்லாம் தெரிந்த ஒரு பாடல் சேர்ந்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் நீரே, வாழ்விலும் நீரே,
ஆண்டவரே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆவியானவரே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதிகள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவே நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. எத்தனை நன்மைகள் எங்களுக்கு செய்திருக்கிறபடியினால் ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தேவன் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தேவன் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி
நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. அப்பா நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. பீடம் கட்டுவோம், நல்ல தேவன் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தேவன் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. அப்பா செய்த நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில் ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. அப்பா நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. ஐயா நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. புதிய உடன்பாட்டின் அடையாளமாய் புனித ரத்தம் நீ சிந்தினீரே. புதிய உடன்பாட்டின் அடையாளமாய் புனித ரத்தம் நீ சிந்தினீரே. சத்திய ஜீவ வார்த்தையாலே மரித்த வாழ்வையே மாற்றினீரே. சத்திய ஜீவ வார்த்தையாலே மரித்த வாழ்வையே மாற்றினீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. அப்பா நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. ஜீவன் தந்து நீர் அன்பு கூர்ந்தீர், பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். ஜீவன் தந்து நீர் அன்பு கூர்ந்தீர், பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. அப்பா நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, ஆமென். நன்மை செய்தீரே. அப்பா நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. ஆராதனையே எத்தனை இன்பமானது. ஆராதனையே இனிமையானது. ஆராதனை எத்தனை இன்பமானது. ஆராதனை எத்தனை இனிமையானது. உம்மை போற்றுவது, உம்மை புகழ்வது
பரிசுத்தரே. அல்லேலூயா. உம்மை ஆராதிக்கிற நேரத்தில் என் ஆவி உம்மோடு கலிகூற, எங்கள் ஆவி பரவசம் அடைய, எங்கள் ஆவி அனல் கொண்டு எழும்ப, ஆவியானவரே ஒரு விசை கூட எங்கள் தெய்வமே எங்களை பலப்படுத்தும்படியாக நாங்கள் கேட்கிறோம். ஆமென். பெயர் சொல்லி அழைத்த கர்த்தர் அப்பா, உலக தோற்றத்திற்கு முன்பாகவே பெயர் சொல்லி அழைத்த கர்த்தருடைய ஆவியானவரே. ஆமென். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு, அங்கே விடுதலை உண்டு, அங்கே விடுதலை உண்டு என்று நாங்கள் வாசிக்கிற வசனத்தின்படியாகவே. ஆமென். ஆண்டவரே, ஆவியானவரே, உம்முடைய ஆவியிலே கடை கூறுகிறோம் அப்பா. ஓ ஹல்லேலூயா. சந்துரமே லஹசியந்து மெரஹா ஷேக் பஹாஸ் மே பிரலதனா லேखा हास में हेतुना फले शेक हास में हेतुना लेखा कुरबहास यंतु मैं अरुण कहा सेहंतु ले पुरहास यंतु रमे प्रलदना शिकों बहांद सियंतु लेके अरमहात सियंतु लेक कहा लेक बहात सियं को बहा ले हसास में प्रे लग बहुस में प्रे हंतो लिव कबोश यंतस में लेखा हास में प्रलदना ला हातोस में हरदना लेखा वाला शांदर कबलत में ले पहास यंदरेदना शबहास मेदना लेखा वाला दवश्यांदर बलत में लेखा बहास में परलदना शेख बहादो दासिबे लेख बहाद सियांतो लेख बरहादोना शे बरहत में ஆவியானவரே உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரை கர்த்தருடைய சுகமளிக்கும் வல்லமாய் இறங்கட்டுமே. ஓ ரபபஸ்யாந்தர கவலதுனமோ. எத்தனை நாள் தான் இந்த பிரச்சனை, அவன் எத்தனை நாள் தான் இந்த வியாதி மாறாத என்று சொல்லி புலம்புகிற அனுபவங்கள் எல்லாம் மாறட்டும். இன்றைக்கே ரட்சினை நாள், இன்றைக்கே அனுக்கிரக நாள். சகல பிரச்சனைகளும் வியாதிகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி கர்த்தருடைய நாமத்தினால உண்டாவதாக. Yes Lord, yes Lord. Ora sianta rekibala siabahato semehatna lekha bobaha se lekha bobahas mehedana shekha baba redana she. அந்நிய நுகத்தோடு இணைக்கப்படாதபடிக்கு ஆண்டவரே எங்களை வேறு பிரிங்கப்பா. ஆமென். கர்த்தரிடத்துல திரும்புவோம். கர்த்தர் நம்முடைய காரியங்கள், எதிர்காலங்கள், ஆமென், எல்லா வாழ்க்கை துணைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். நம்முடைய நீதியை வெளிச்சத்தை போல அழைக்கிற கர்த்தர் அவர். யெகோவா சிக்கேனோ. ஆமென். ஆவியானவரே நன்றி அப்பா. ஆமென். நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, அழகான கண்கள் எங்களை கண்டதினால இரத்தத்தில் கிடந்த எங்களை பார்த்து பிழைத்தீர் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஓ எஸ் லார்ட், எஸ் லார்ட். இந்த வார்த்தையினாலே நாங்கள் உயிர் வாழ்கிறோம். ஆமென். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த கருத்திற்குள்ளாக எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. தொடர்ந்து ஆவியானவர் எங்களை வழிநடத்தும்படியாக நாங்கள் கேட்கிறோம். இந்த மகிமையான கருத்திற்குள்ளாக அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து எங்களை வழி நடத்துங்க. இயேசுவின் விலையேறப்பட்ட நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே நாம் ஒருமித்து கர்த்தரை பாடல்களை பாடி துதிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை தந்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நாம் எல்லாரும் சேர்ந்து நம்முடைய தேசத்துக்காக சில நிமிடங்கள் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். கிருபையுள்ள பிதாவே, நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இம்மட்டும் உங்களுடைய கிருபையினால எங்களை பாதுகாத்து வருகிற தயவுக்காய் ஒரு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆகிய உலகிலும் ஆண்டவரே இன்னும் மக்கள் பீதியிலும் மனவேதனையிலும் இருக்கிறதை கர்த்தர் அறிந்திருக்கிறீர் அப்பா. உம்முடைய கரம் மட்டுமே எங்களை இந்த இக்கட்டிலிருந்து விடுவிக்க முடியும் அப்பா. ஆகவே நாங்கள் உம்மை நோக்கி தொடர்ந்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறதை கர்த்தர் அறிகிறீர் ஐயா. ஆண்டவரை எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாக செய்கிற தேவன் அப்பா. மனிதன் ஆண்டவரே மற்ற மனிதர்களை அழித்து ஆண்டவரே தான் பெரியவன் ஆவதற்கு பல காரியங்களை ஆண்டவரை செய்யலாம் அப்பா. தேவன் மனிதனை செம்மையானவனாக உண்டாக்கினார்.
அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோமே. அவிதமாய் நீங்க உங்க சாயல்படி படைத்ததான மனிதன் ஆண்டவரே அநேக தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும் போது கூட அப்பா எங்கள் தேவனாய கர்த்தருக்கு அவைகளை எல்லாவற்றையும் அடக்கி போட ஆண்டவரே அந்த பொல்லாப்பிலிருந்து ஆண்டவரே மக்களை விடுவிக்க வல்லமை உள்ளவர் நீங்க ஒருவர் தான் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்பா. ஆகவே நீங்க இறங்கி உங்க சர்வ வல்லமை நிமித்தம் ஆண்டவரே உலகம் எங்கிலும் இருக்கிற தொற்று நோயை உண்டாக்குற கிருமிகளை அது ஆண்டவரே மனிதனால் உருவாக்கப்பட்டதா இருந்தாலும் தானே உருவானதா இருந்தாலும் எங்களுக்கு தெரியாது, எல்லாவற்றையும் அகற்றி உம்முடைய சாயல்படி படைக்கப்பட்ட மனிதர்களை விடுவிக்க உம்மாலே மாத்திரம்தான் கூடும் அப்பா. ஆண்டவரே இரக்கம் செய்யுங்க. 3.5 லட்சத்துக்கு அதிகமான ஜனங்கள் மரணத்தை சந்தித்திருக்கிறாங்க அப்பா. 50 லட்சத்துக்கு அதிகமான ஜனங்கள் இந்த நோயினால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களே. எங்கள் இந்திய தேசத்திலும் நாளுக்கு நாள் குறிப்பாக தமிழ்நாட்டிலும் ஆண்டவரே அந்த வைரஸ்னால பாதிக்கப்பட்ட மக்கள் பெருகிக் கொண்டே இருக்கிறார்களே அப்பா. கிருபையாக இறங்கி ஒரு அற்புதம் செய்யும்படி நாங்கள் ஒருமித்து உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. நாங்கள் வேண்டிக் கொள்ளுங்க நினைக்கிறதுக்கு மிகவும் அதிகமாக கிரியை செய்கிற தேவன் அல்லவா. உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்கிற எந்த காரியத்தை நிமித்தம் பூமியில ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற பிதாவினால் அது கொடுக்கப்படும் என்று சொல்லி இருக்கிறீங்களே அப்பா. ஆண்டவரே நாங்கள் ஒருமனப்போடு கேட்கிறோம் ஐயா. ஆண்டவரே நீங்க எங்களுடைய ஜெபத்தை கேட்டு வேண்டுதலை கேட்டு ஒரு இரக்கம் செய்வீராக. சீக்கிரத்தில் தடைகள் எல்லாம் நீங்கி நாங்கள் ஒருமித்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே அப்பா உங்களுடைய வார்த்தை நாங்கள் சற்று நேரம் தியானிக்க போகிறோம். அவைகள் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்தலும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நாம் இந்த நாளிலே தியானத்துக்காக ஒரு வேத பகுதியை ஒரு வேத வசனத்தை வாசிப்போம். யோவான் 16ஆம் அதிகாரம், யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 31 32 33 வாசிங்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, எப்பொழுது நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள்? இதோ நீங்கள் சிதறுண்டு அவனவன் தன் தன் இடத்திற்கு போய் என்னை தனியே விட்டு விடும் காலம் வரும். அது இப்பொழுது வந்திருக்கிறது. ஆனாலும் நான் தனித்திரேன், பிதா என்னுடனே கூட இருக்கிறார். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். போகும். அல்லேலூயா. ஆண்டவர் தம்முடைய சீஷர்களிடத்திலே அவர் கடைசி இந்த உலகத்தை விட்டு அவர் போவதற்கு முன்பதாக அநேக காரியங்களை சொல்லிக் கொண்டே இருக்கும்போது இந்த குறிப்பிட்ட வார்த்தையை சொல்லுகிறார். நீங்கள் சிதறுண்டு அவனவன் தன் தன் இடத்துக்கு போய் என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும். அது இப்பொழுது வந்திருக்கிறது. ஆனாலும் நான் தனித்திரேன், பிதா என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் தனித்திரேன், பிதா என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அன்பானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஊழியத்தை துவங்கின பிற்பாடு தன்னோடு கூட இருக்கவும் தான் போகிற இடத்திலெல்லாம் அவரோடு சென்று அவருடைய ஊழியத்தில் துணையாக இருக்க 12 பேரை தெரிந்து கொண்டார். அதுக்கு பிற்பாடு 70 சீடர்களை தெரிந்து கொண்டார். ஆண்டவர் தான் சிலுவை மரணத்துக்கு போகும் முன்பதாக கடைசி சீஷர்களை அழைத்து பல காரியங்களை சொல்லிக்கொண்டே வருகிறதை இந்த யோவான் நாம் 12ஆம் அதிகாரத்திலிருந்து தொடர்ச்சியாய் பார்க்க முடியும். அப்படி சொல்லிட்டு வரும்போது ஆண்டவர் இங்க சொல்லுகிறார், நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு தனியாக விட்டுட்டு போகிற காலம் வரும். அது இப்பமே வந்திருக்குது. ஆனாலும் நான் தனித்திரேன், பிதா என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. தனியே விட்டுவிடும் காலம் வரும், ஆனால் நான் தனித்திரேன். அன்பானவர்களே, இந்த வசனத்தை நான் தியானிக்கும் போது வேத புத்தகத்தில் சில தேவ மனிதர்கள் இதே போல
தனியே விட்டுவிடப்பட்ட சூழ்நிலையை நாம் பார்க்கலாம். உதாரணமாக ஆதியாகமம் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 42 45, 28, 5 ஆகிய வசனங்களை நீங்கள் வாசித்தால் அங்கே யாக்கோபை குறித்து பார்க்கிறோம். அன்பானவர்களே, யாக்கோபு தன் வீட்டிலே தன் தாய் தகப்பனோடு இருக்கும்போது தன்னுடைய தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி தன் தாய் கொடுத்த ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்து அவர் செய்தது நிமித்தம் தன் சகோதரனால் வெறுக்கப்பட்டு அவன் கொலை செய்யப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டானது. அப்பொழுது தன் தாயுடைய ஆலோசனைப்படி தகப்பனும் தாயுமாக சேர்ந்து யாக்கோபை அழைத்து, யாக்கோபே, நீ வந்து சீரியா தேசத்தில் இருக்கிற என் சகோதரன் வீட்டுக்கு நீ போ. இங்கு இருந்தால் உன்னுடைய சகோதரன் உன்னை கொன்று விடுவான். ஆகவே நீ அங்கே போ. உன் சகோதரனுடைய கோபம் தணிந்த பிற்பாடு நான் உன்னை என்ன செய்வேன், அழைத்து அனுப்புவேன், நீ போ என்று அனுப்பிவிடுகிறார். அன்பானவர்களே, இதுவரைக்கும் யாக்கோபை குறித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏசா வேட்டையில் வல்லவனாயிருந்தான், அவன் வனசஞ்சாரியாயிருந்தான் என்று பார்க்கிறோம். ஆனால் யாக்கோபோ கூடாரவாசியும் குணசாலியுமாயிருந்தான். அவனுக்கு தெரிந்ததெல்லாம் அப்பா அம்மாவும் வீடும், வீட்டை சுற்றி இருக்கிற இடம்தான். வேற எந்த ஊருக்கும் அவன் போனதில்லை, காட்டுக்கோ வேட்டைக்கோ போனதே இல்லை. இப்பொழுது பாருங்கள், யாக்கோபுடைய சரித்திரம் நமக்கு தெரியும், நான் அதை விளக்க விரும்பவில்லை. தன் தாயுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தான் அந்த தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு அவன் முற்பட்டான். அதே தாய் அவரை கைவிடுகிறான். தம்பி, இங்க இருந்தா சரிப்படாது, நீ போ. நம்ம சொல்ற மாதிரி இங்கிருந்து சென்னை போற தூரம் கிடையாது, சிரியா தேசம். லலோயா, இவ்வளோ மைல்கள். அந்த காலத்தில் பஸ்ஸா இருக்குது, ஒண்ணுமே இல்லை. அன்பானவர்களே, இப்போ கூட நம்ம அடிக்கடி நம்ம வீட்டில் குடும்பத்தில் லீவு வரும்போது பிள்ளைகளை சொந்தக்காரங்க வீட்டுக்கு, கூட பிறந்தவங்க வீட்டுக்கெல்லாம் கூப்பிட்டு போவோம். அவங்களுக்கு பிள்ளைகளை தனியாக விட்டால் கூட போயிட்டு வர தெரியும். ஆனால் நமக்கு தெரிந்து சரித்திரப்படி ரெபேக்கா தன் தகப்பன் வீட்டிலேருந்து வந்த பிற்பாடு திரும்பி அங்கே போன மாதிரியே தெரியல, பிள்ளைகளை அழைத்து கொண்டு போன மாதிரி தெரியல. இல்லையா? ஏனென்றால் அது வெகு தூரம். அன்பார்களே, அப்படி முன்பின் தெரியாத, பாதையே தெரியாத ஒரு இடத்துக்கு வீட்டிலேயே குணசாலின் கூடாரவாசியமாக தன் தாய் தகப்பனை சுற்றி சுற்றி வந்ததான இந்த யாக்கோபு எந்த தாயின் தகப்பனும் தன்னை நேசித்தாரோ, அல்லது எந்த தாயின் தகப்பனையும் ரொம்ப நம்பிக்கையோடு அவன் பற்றி இருந்தானோ அவர்களே கைவிரிச்சிட்டான். அல்லேலூயா, நீ போ, ஓடிப்போ. அங்கதான் வாசிக்கிறோம் 28ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலேயே நான் வாசிக்கிறோம். அவன் என்ன செய்தான், தன்னுடைய மாமா வீட்டுக்கு போகிறான். அவன் போகிற வழியிலே அன்பார்களே ஆண்டவர் அவருக்கு தரிசனமானார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இதே போலதான் யோசேப்பை நாம் பார்க்கிறோம். யோசேப்புடைய வாழ்க்கையில ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 3, 4, 11, 24, 28 ஆகிய வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தால் அந்த இடத்துல எல்லாம் யோசேப்பு தன் தகப்பன் அவனுக்கு நல்ல பலவர்ண அங்கியை செய்து கொடுத்தது நிமித்தம் யோசேப்பை அவருடைய சகோதரர்கள் என்ன செய்தார்கள், பகைத்தார்கள். அதுக்கு பிற்பாடு யோசேப்புக்கு ஆண்டவர் ஒரு சொப்பனம் கொடுத்தார். அந்த சொப்பனத்தை யோசேப்பு தன் சகோதரிடத்தில் சொன்னதுனால அதன் நிமித்தம் யோசேப்பின் மேலே பொறாமை கொண்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னும் யோசேப்பை தகப்பன் தன் சகோதரர்களை பார்த்து வரும்படி அனுப்பும்போது 24ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், யோசேப்பை அவர்கள் கொலை செய்ய திட்டமிடுகிறார்கள். 11ஆம் வசனத்தில் அதை பார்க்கிறோம். 28ஆம் வசனத்தில் அன்பானவர்களே யோசேப்பை என்ன செய்தாங்க, 28ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது
அந்த வர்த்தகரான மீதியானியர் ஆ, கடந்து போகிற போது ஆ. அவர்கள் யோசேப்பை அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்து அவனை இஸ்மவேலர் கையில் 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள். பாருங்கள், யோசேப்பை பற்றி நமக்கு தெரியும். 11 பிள்ளைகளில் செல்ல பிள்ளை, கடைசி பிள்ளை யோசேப்பு. ஆகவே தன் தகப்பன் அவனை நேசித்து பல வருட அங்கேயே அவனுக்கு என்ன செய்தான், செய்து கொடுத்திருந்தான். ஆகவே இந்த யோசேப்பு ஒரு செல்ல பிள்ளை, வீட்டை விட்டு எங்கேயுமே போனதில்லை. இப்போ பாருங்க, தகப்பன் தன் சகோதரர்களை நலம் விசாரித்து வரும்படி யோசேப்பை அனுப்புகிறார். அவன் போகும்போது அவன் மேல் பகை கொண்ட, பொறாமை கொண்ட இந்த சகோதரர்கள் யோசேப்பை கொல்ல நினைக்கிறான். அது மட்டுமில்லை, அவன் கையிலிருந்து அவன் சகோதரன் ரூபன் விடுவித்தபடினால அவனை ஒரு குழியில போடுகிறார்கள். அங்கிருந்து யூதா என்கிற அந்த சகோதரன் அவனை தூக்கி எடுத்து எகிப்துக்கு போகிற வியாபாரி இடத்துல 20 வெள்ளிக்காசுக்கு விற்றுட்டான். அப்பாட்ட ஒரு ஊருக்கு நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்தாலும் பரவாயில்ல இல்லையா? கொஞ்சம் யோசித்து பாருங்க, யோசேப்புடைய இருதயம். 17 வயது, +2 படிக்கிற பிள்ளை, படித்த பிள்ளை. இந்த காலத்தில் உலகமே தெரியாது. சரி, எங்கேயாவது போயிட்டு வரணும்னாலும் பரவாயில்ல, விட்டுட்டான் அந்த பாவிகள். அவருடைய உள்ள எப்படி இருக்கும்? தனிமையிலே கர்த்தர் அவன் செல்லும்படி அனுமதித்தான். இல்லையா? தனித்து விடப்படுகிற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில தேவன் அனுமதிக்கிறான். மோசேயை பாருங்க, மோசேயுடைய பிறப்பை தொடர்ந்து அவர் வளர்கிற இடம் எகிப்தின் அரண்மனை. இல்லையா? ஆனால் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் மோசே 2ஆம் அதிகாரம் யாத்திராகமம் 2:15 வாசியுங்கள். யாத்திராகமம் 2:15 வாசிக்கிறோம். மோசே எகிப்தை விட்டு என்ன செய்கிறான்? ஓடி போகிறான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்போ அவன் அங்கு இருந்த உயிரோடு இருக்க முடியாது. இப்போ தனித்து மீதியான் வனாந்தரத்தில் போய் அங்கே எத்ரோ என்று சொல்லுகிற ஒருவருடைய வீட்டில் அடைக்கலம் புகுந்தார். அவருடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறார். இப்படி சரித்திரம் சொல்கிறது கிட்டத்தட்ட 40 வருடம் இந்த மோசே தனித்திருக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. அல்லேலூயா. இது போல ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் ஒரு தனித்திருத்தலை கர்த்தர் அனுமதிக்கிறார். அந்த வழியாக நம்ம போகும்போது ஏன் தான் எனக்கு இப்படி வருதோ என்று சொல்லி யோசிக்கலாம். இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற சூழ்நிலையில இன்னும் சொல்ல போனால் நம்ம தனிமைப்பட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. ஒருவேளை சிலர் தனியாக வீடுகளில் இருக்கலாம், குடும்பமாக இருக்கிறவர்கள் குடும்பத்தோடு இருக்கு. ஆனாலும் வீட்டை விட்டு விளிம்புற இடத்துக்கு போக முடியல, ஒரு கடைக்கு போக முடியல, ஒரு பொருள் வாங்க போக முடியல, ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போக முடியல. இதுவும் தனித்திருக்கிற ஒரு அனுபவம் தான். நாம் நினைக்கலாம், ஆண்டவருக்கு இதெல்லாம் தெரியாதா? எங்கேயுமே போக முடியல, வேலைக்கு போக முடியல, ஆராதனைக்கு போக முடியல, அப்போ ஏன் இப்படி வச்சிருக்கிறார்? நான் சொல்லுகிறேன், இந்த நான் சொன்ன அந்த நபர்களைப் போல நம்மையும் கர்த்தர் தனித்திருக்க வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. பாருங்கள், யாக்கோபு தனியாய் விடப்பட்டார். ஆனால் ஒன்று மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும், தனிமையாக அவன் போனாலும் அவருக்கு தெரியாது, கர்த்தர் அவரை வாட்ச் பண்ணிட்டே இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு தெரியும். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 10 முதல் 15 வரை உள்ள வசனத்தில் யாக்கோபுக்கு ஆண்டவர் தரிசனமாகிறார். அந்த 15ஆம் வசனத்தை மட்டும் வாசியுங்கள். நான் உன்னோடு கூட இருந்து நீ போகிற இடத்தில் எல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். ஆமென். ஆண்டவர் அவருக்கு சொல்கிறார், நான் உன்னோடு கூட இருப்பேன். அல்லேலூயா. இயேசு அதான் சொல்றார், நீங்கள் எல்லாரும் என்னை தனியே விட்டு விடுவீர்கள், ஆனாலும் நான் தனியே அல்ல, பிதா என்னோடு கூட இருக்கிறார். அன்பானவர்களே, வீடுகளில் நீங்கள் அடைக்கப்பட்டிருக்கலாம். உங்களுடைய ஜெபத்துக்கு, நம்முடைய ஜெபத்துக்கு பதில் இல்லாத போல தெரியலாம். நாளுக்கு நாள் இந்த நோய் தொற்று பெருகிக் கொண்டே இருக்கலாம். பல பயங்கள் நம்முடைய இருதயத்தை தாக்கலாம். ஆனால் ஒன்றை மறந்து விடாதீர்கள், இதை அனுமதித்த
அல்லேலூயா. யாக்கோபுக்கு ஆண்டவர் சொல்ல, நான் உன் கூட இருக்கிறேன், நீ போகிற இடத்திலெல்லாம் நான் உன்னை காப்பேன், இந்த இடத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். யோசேப்பை எடுங்கள், 39ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசித்தால், யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார். கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டில் இருந்தான். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு. பாருங்கள், யோசேப்பை சகோதரர் விட்டுட்டாங்க. அப்பாட்ட போய் உங்க பிள்ளை செத்து போயிட்டான், இதோ அவன் அங்கேயே பார்த்தவன தூக்கிட்டு போய் சொல்லி சொன்னாங்க. யோசேப்பு தனிமையாக விடப்பட்டான். ஆனா அல்லேலூயா, யோசேப்பை பார்த்து நான் உன் கூட இருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்லலை. ஆனால் வசனம் சொல்லுகிறது, யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார். அல்லேலூயா. அங்கே அந்த போத்திபாரின் வீட்டிலே விலைக்கு விற்கப்பட்டான், அங்கே இருந்தார். அங்கிருந்து ஒரு சூழ்நிலையிலே சிறைச்சாலையில் அனுப்பினார்கள், அங்கேயும் கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். அல்லேலூயா. எல்லா இடத்திலும் கர்த்தர் இருந்தார். மோசேயை எடுத்து பாருங்கள், மோசேயை வாசிக்கிறோம். யாத்ரா 3ஆம் அதிகாரம் 1-4, 7-10 வரை உள்ள வசனத்தில் மோசேயை ஆண்டவர் என்ன செய்கிறார்னா அழைக்கிறார். அல்லேலூயா. யாத்ரா 4:12, 34:10 வாசிங்க. ஆதலால் நீ போ, நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்றார். 34:10. சரி, போதும். நீ போ, நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியது உனக்கு தெரிவிப்பேன். அந்த 3ஆம் அதிகாரம் 1-4, 7-10 வரை உள்ள வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தால் மோசேயை கர்த்தர் அழைக்கிறதை குறித்து பார்க்கிறோம். அன்பானவர்களே, இந்த மோசேயை ஆண்டவர் எகிப்தில் இருக்கிற ஜனங்களை விடுவிக்கும்படியாக என்ன செய்கிறார்? அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டு வரும்போது ஓரே பர்வதத்தில், அந்த மலை அடிவாரத்தில் அவர் ஒரு காட்சியை கண்டு, முச்செடியில் அக்கினி எரிகிறதை கண்டு, அங்கே அதை நான் கிட்ட போய் பார்ப்பேன் என்று போன போது அங்கு மோசேயை கர்த்தர் அழைக்கிறார். அல்லேலூயா. அதுக்கு பிற்பாடு 7-10 வரை உள்ள வசனத்தில் ஆண்டவர் மோசே இடத்துல சொல்றார், நான் வா, நான் உன்னை அனுப்புகிறேன். ஆண்டவர் மோசையை அழைக்கிறது நாம் பார்க்கிறோம். அப்புறம் 4:12 நான் கூட இருப்பேன்ப்பா. மோசே பலமுறை அந்த அழைப்பை தவிர்க்கிறார். எனக்கு அதுக்குரிய தகுதி இல்லை. ஏன்னா மோசைக்கு தெரியும், பார்வோன் கையிலேருந்து ஜனத்தை விடுவிக்கிறதுல சாதாரண காரியம் இல்லை. அவன் பயங்கர கடினமான மனதுடையவன். இந்த ஜனத்தை சாதாரணமாக அவன் விட மாட்டான். ஆகவே மோசே ஆண்டவரிடத்துல பல சாக்கு போக்குகளை சொல்லி பார்க்கிறான். கடைசி ஆண்டவர் சொல்றார், ஏய், நான் உன் கூட இருப்பேன்ப்பா. இல்லையா? கடவுள் எனக்கு இதெல்லாம் இவ்வளவு தெளிவாக எல்லாம் பார்வோன்ட்ட பேச தெரியாத ஆண்டவரே, உன் வாயோட நான் இருப்பேன். ஆமே. பாருங்கள், நான் இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, தனிமையாக இருக்க தேவன் தான் நம்மை சிலவில் அனுமதிக்கிறார். ஆனால் மனுஷனை போல கைவிட்டு விட்டு போகிறவர் அல்ல, அவன் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. கூட இருந்ததுனால என்ன ஆசீர்வாதம் கிடைத்தது? இந்த யாக்கோபோடு கூட கர்த்தர் இருந்ததுனால யாக்கோபு ஒரு பெரிய ஜாதியானான். அல்லேலூயா. அவரை இஸ்ரேல் என்று பெயரிட்டார். இன்றைக்கு அந்த இஸ்ரேல் தேசம் நம்முடைய கண்களுக்கு முன்பதாகவே இன்றைக்கு இருக்கிறது. அந்த யாக்கோபுடைய சந்ததி தான் இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற ஜனங்கள். அல்லேலூயா. அன்பானவர்களே, யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார். யோசேப்பை கர்த்தர் ஆசீர்வதித்து எகிப்துக்கே பெரிய தலைவனாக்கினார். பார்வோனுக்கு அடுத்தபடியாக அதிகாரியாக கர்த்தர் மாற்றினார். அவனை கைவிடவில்லை. மோசேயோடு கூட கர்த்தர் இருந்தார். மோசேயை கொண்டு பெரிய காரியங்களை செய்தார். யாத்ரா 34:10 ஆண்டவர் சொல்கிறார் மோசே இடத்துல, அதற்கு அவர்
இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். அவனுக்கு சொல்ல, உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். அல்லேலூயா. பெரிய அற்புதங்களை செய்தார் மோசேயை கொண்டு. அன்பானவர்களே, இந்த நாட்களில் கர்த்தர் நம்மை தனித்திருக்க வைத்திருக்கிறார். இந்த நாளில் தேவனோடு நம்ம ஐக்கியம் கொண்டு தேவனுடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன என்பதை இந்த தேவ மனிதர்களைப் போல அறிந்து கொண்டு நாம் அதை செய்ய நம்மை அர்ப்பணிப்போம் என்றால் வரும் நாட்களிலே இந்த லாக்டவுனுக்கு பின்னாலே கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை கண்டிப்பாக செய்வார். அல்லேலூயா. நிச்சயமாக நான் நம்புகிறேன், நாம் முன்பு இருந்தது போல நம்முடைய வாழ்க்கை இருப்பதில்லை. நிச்சயமாக நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது மட்டுமல்ல, நம்மை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அல்லேலூயா. நான் இதை வாசித்துக் கொண்டு வரும்போது இவர்களோடு கூட எல்லாம் கர்த்தர் இருக்கிறதுக்கு அவங்க கையிலையும் அவங்ககிட்டையும் சில காரியங்கள் இருக்கு. அல்லேலூயா. யாக்கோபு எடுத்து பாருங்கள். யாக்கோபோடு கூட கர்த்தர் இருந்தார். காரணம் என்ன? முதல்ல சொல்ல போனா யாக்கோபுக்குள்ள ஒரு நல்ல கீழ்ப்படிதல் இருந்துச்சு. அம்மா கூப்பிடுறாங்க, டே இங்க வா. அப்பா ஏசாவை ஆசீர்வதிக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கிறாரு. ஏன்னா ரெபேக்காளுக்கு அந்த ஏசா மேலோட பிரியம் இல்லை. ஆனால் நீ வா, நீ போய் அதுக்குள்ளால ஆசீர்வாதத்தை வாங்கிக்கான்னு சொல்லி ஒரு ஐடியாலாம் கொடுக்குறாங்க. முதல்ல அவர் எப்படிமான்னு சொல்கிறாரு, அப்புறம் அம்மா சொன்னதுக்கு அப்படியே கீழ்ப்படுகிறார். அதுக்கு பிற்பாடு பாருங்க, பிரச்சனை வந்தோடனே கூப்பிட்டு நீ போப்பா அங்கே சீரியா தேசத்துக்கு சொல்லும்போது, என்னம்மா நீங்கள் தானே இப்படி சொன்னீங்க, உங்கள் பேச்சு கேட்டு தானே நான் இந்த மாதிரி நடந்தேன், இனி எங்கே என்னை போக சொல்கிறது, அண்ணனை நீங்கள் சமாளிச்சுக்குங்க. இல்லையா, அது உங்கள் பாடு, எனக்கு தெரியாது, நான் எல்லாருக்கும் போக முடியாது அப்படின்னு சொன்னாரா? இல்லை. இப்போ போகணும்னா பேசாம சரின்னு போயிட்டார். இல்லையா, எவ்வளவு அந்த கீழ்ப்படிதல் அவர் கூட இருக்கு. இல்லையா அன்பானே, சரி, ஆண்டவர் இப்போ அவருக்கு காட்சி கொடுத்து பேசினோடனே யாக்கோபிடத்தில் நம்ம பெரும்பாலும் யாக்கோபினால நமக்கு ஒன்று ஞாபகம் வரும். யாக்கோபு உடனே அங்கே ஜெபம் பண்ணி பொருத்தனை பண்ணுகிறான். இல்லையா, யாக்கோபுடைய கீழ்ப்படிதலை நீங்க தொடர்ந்து வாசிக்க முடியலாம். லாபான் வீட்டில் இருந்து ஆண்டவர் இப்போ நீ எழுப்பி போப்பா, என்ன சும்மாவா போக முடியும்? 2 மனைவி, அவங்களுக்கு கொடுக்கப்பட்டதான வேலைக்காரிகள், கிட்டத்தட்ட 11 பிள்ளைகள். ஆமே, எவ்வளவு ஆடு மாடு வேலைக்காரன் எல்லாத்தையும் கூட்டிட்டு போகணும், சும்மா இல்லை. உடனே அவர் எழுப்பி போகிறார். போகிற இடத்தெல்லாம் பலிபீடம் கட்டி கர்த்தரை தொழுது கொள்கிறார். அல்லேலூயா. எல்லா இடத்திலையும் அவன் ஆண்டவரை தொழுகிறதை ஜெபிக்கிறதை நாம் பார்க்க முடியும். அன்பானவர்களே, அப்ப யாக்கோபுக்குள்ள தேவனுக்கு சரி பெற்றாருக்கு சரி கீழ்ப்படுகிற அனுபவம் மட்டுமல்ல, அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதற்கு, தேவன் தன் வாழ்க்கை கொண்டு செய்யக்கூடிய காரியத்தை பெற்றுக்கொள்வதற்கு நல்ல விதத்தில் போராடி ஜெபிக்கிறவனாயிருந்தார். இல்லையா? அது மட்டும் இல்லை, யோசேப்பை நம்ம பார்க்கிறோம். யோசேப்பை குறித்து வாசிக்கிறோம். 37:2, 39:9 வாசிக்கிறோம். யோசேப்புக்குள்ளே கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பயம் இருந்தது. 37:2 ஆதியாகமத்தில் வாசிக்கிறோம். 39:9 வாசிக்கிறோம். யோசேப்பு ஆண்டவருக்கு என்ன செய்தான்? பயந்தான், தீமையை விட்டு விலகி ஓடினான். அல்லேலூயா. அதான் யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார். நம்முடைய வாழ்க்கையில நாம் ஆண்டவருக்கு பயந்து நடப்போம் என்றால், தீமையான காரியங்களை விட்டு விலகுவோம் என்றால், அல்லேலூயா, கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். இன்றைக்கு புறஜாதி மக்களை பார்க்கிறோம். லாக்டவுன் காலத்துல வீட்டில் இருந்து கர்த்தருக்கு பிடிக்காத அநேக காரியங்களை செய்து கொண்டிருக்கிறாங்க. விசுவாசிகள் நாம் எப்படி இருக்கிறோம்? போர் அடிக்கணும், டிவியை ஓபன் பண்றோமா, பண்ணி அங்க என்ன பார்க்கிறோம், செல்ல என்ன செய்கிறோம்? தேவனுக்கு எவ்வளவு நேரத்தை ஜெபிப்பதற்கு, வேதத்தை தியானிப்பதற்கு, தேசத்தில் அழிந்து போற ஆத்துமாக்களுக்காக, தேசத்தில் இருக்கிற அந்த கொள்ளை நோய் மாறுபடி கண்ணீரோடு பாரத்தோடு ஜெபிப்பதற்கு எவ்வளவு நேரத்தை தந்திருக்கிறார். அன்பானவர்களே, நம்ம
நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? இந்த தேவ மனிதர்களை பாருங்க, அவன் தீமையை விட்டு விலகினான். அவன் சொல்கிறான், நான் தேவனுக்கு விரோதமாய் இவ்வளவு பெரிய பொல்லாப்பை செய்வது எப்படி? தேவன் தன்னை காண்கிறார் என்கிற உணர்வு யோசேப்புக்கு இருந்தது. அதுபோலதான் நமக்கும் இருக்க வேண்டும். அதை பார்த்து தான் கர்த்தர் நம்மை கொண்டு செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய முடியும். அல்லேலூயா. மோசேயுடைய வாழ்க்கையை பாருங்கள். மோசே அந்த அழைப்புக்கு கீழ்ப்படிந்தார். இன்னும் சொல்ல போனா எபிரேயர் 11:24 முதல் 26 வரை உள்ள வசனத்தை வாசித்து பார்த்தா மோசே குறித்து தெரியும். எபிரேயர் 11:24-26. விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவன் ஆனபொழுது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கலாம் தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதே தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவ நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியமின்றி எண்ணினான். போதும். அல்லேலூயா. பாருங்க, மோசேயுடைய தெரிந்து கொள்ளுதல் அனித்தியமான பாவ சந்தோஷத்தை அனுபவிப்பதை பார்க்கலும் தேவனுடைய ஜனத்தோடு துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டார். இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்தார். அல்லேலூயா. அன்பானவர்களே பாருங்க, அவருடைய தெரிந்து கொள்ளுதல். அவர் வேணா அந்த அரண்மனையில இருந்து பார்வோனுக்கு அடுத்தபடியாக எகிப்தின் பெரிய அதிகாரியாக வரலாம். ஆனால் அதை விட தேவன் தன் மேல் என்ன நோக்கம் வைத்திருக்கிறாரோ அதை தான் அவர் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. இந்த உலகத்தில் நம்ம எப்படி வாழலாம்? நம்ம யாரும் கையை காலை கட்டி போடல. நமக்கு சுதந்திரம் இருக்கிறது. நான் தப்பு பண்ணணும்னு நான் சொல்ல வரல. நமக்கு இருக்கிற ஆசீர்வாதம், செல்வம், நன்மைகளை கொண்டு நம்ம குடும்பம், நம்ம சுய காரியங்களையே திருப்திப்படுத்துவதற்கு அதிலே நம்ம கவனம் செலுத்தலாம், நம்முடைய முன்னேற்றத்துக்காக. ஆனால் மோசேயை பாருங்க, தன்னுடைய நன்மைக்காக அங்கு அவர் எதையுமே பார்க்கல. இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து அல்லேலூயா எகிப்தில் உள்ள பொக்கிஷங்கள் கிறிஸ்துவ நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினார். அவருடைய ஒரே லட்சியம் இந்த ஜனத்தை எப்படியாவது என்ன செய்யணும்? விடுவிக்கணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அன்பானவர்களே, இறுதியாக நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடத்தில் நாம் வருவோம். அவர் சொல்லுகிறார், அப்பா நீங்க எல்லாரையும் தனியே விட்டுவிட காலம் வரும். மார்க்கு 14:48-50 வரை உள்ள வாசனங்கள் வாசகம். இயேசு அவர்களை நோக்கி, கல்லனை பிடிக்க புறப்படுகிறது போல நீங்கள் பட்டயங்களையும் தடிகளையும் எடுத்துக்கொண்டு என்னை பிடிக்க வந்தீர்கள். நான் தினந்தோறும் உங்கள் நடுவிலே தேவ ஆலயத்தில் உபதேசம் பண்ணி கொண்டிருந்தேன். அப்பொழுது நீங்கள் என்னை பிடிக்கவில்லையே. ஆனாலும் வேத வாக்கியங்கள் நிறைவேற வேண்டியதாக இருக்கிறது என்றார். அப்பொழுது எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள். பார்த்தீங்களா? அப்பொழுது அவரை பிடிக்க வந்துட்டாங்க. உமக்காக உயிரை கொடுப்பேன்னு சொன்னவன் அல்லேலூயா. அவர் மார்பில் சாய்ந்து கொண்டிருந்த அன்பான சீஷன் யோவான், அவர் சொன்ன மாதிரியே எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனாங்க. ஆண்டவரை தனியாக விட்டுட்டாங்க. அல்லேலூயா. உலகம் அப்படிதான். ஆபத்து வரும்போது நம்ம விட்டுட்டு ஓடிடுவாங்க. அது ஆண்டவருக்கு நல்லா தெரியும். அதனால அவர் பயப்படல, சீசர்களை தைரியப்படுத்துறார். ஆனாலும் நான் தனித்தினேன், உங்களுக்கு சமாதானம் உண்டாகும்படி இதை நான் சொல்லுகிறேன். அல்லேலூயா. அன்பானவர்களே, எல்லாரும் ஓடி போனார்கள், தனித்து விடப்பட்டார். எதற்காக? அவரை குறித்து, அவர் எதற்காக இந்த உலகத்தில் வந்தாரோ, அவரை குறித்து தேவன் என்ன பிதா சித்தம் வைத்திருந்தாரோ அதை நிறைவேற்றி முடிக்கும்படியாக அவர் அதை ஏற்றுக்கொண்டார். யோவான் 8:29 வாசிக்கிறோம், என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். என்னை அனுப்பினவர் என்னோடு கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளே, பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடி அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. அல்லேலூயா. அன்பானவர்களே, அங்கு சொல்கிறார், நான் தனியல்ல, பிதா என்னோடு கூட இருக்கிறார் சொன்னார். அதே போல யோவான் 8:29 வாசிக்கிறோம், அவரை தனியே இருக்க விடவில்லை, என்னை அனுப்பினவர் என்னோடு கூட இருக்கிறார். எல்லாருக்கும் ஆண்டவர் கூட இருக்கிறதுக்கு ஒரு காரணம் நான் சொன்னேன், இவருக்கும் சொல்றேன். அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, நான் எப்பொழுதும் பிதாவுக்கு பிரியமானவைகளை செய்கிறபடியா.
என்னை தனியே இருக்க விடவில்லை. அல்லேலூயா. எல்லா பரிசுத்தவான்களை விட இயேசு தான் நமக்கு மாதிரி. ஆகவே நம்மை அவர் தனியே இருக்க விடாமல் நம் கூட இருக்க வேண்டும் என்றால் இயேசுவை போல எப்பொழுதும் பிதாவுக்கு பிரியமானதை நாம் செய்ய வேண்டும். அல்லேலூயா. எப்பொழுதும் பிதாவுக்கு பிரியமானது என்ன என்பதை நாம் அறிந்து செய்யும் போது அவர் நம்மோடு கூட இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை குறித்து வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 10:38 அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட அனைவரையும் விடுதலையாக்குறவராய் சுற்றித் திரிந்தார். அவரோடு கூட தேவன் இருந்தார் என்று அப்போஸ்தலர் 10:38 வாசிக்கிறோம். யோவான் 5:19-20 நீங்கள் வாசித்து பார்த்தால் யோவான் 5:19-20 அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதே அன்றி வேறு ஒன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தபடியே செய்கிறார். பிதாவானவர் குமாரனிடத்தில் அன்பாய் இருந்து தாம் செய்கிறவைகளை எல்லாம் அவருக்கு காண்பிக்கிறார். போதும். அல்லேலூயா. பாருங்கள், பிதாவானவர் தாம் செய்கிறது எல்லாவற்றையும் குமாரனுக்கு காண்பிக்கிறார். ஏனென்றால் பிதாவுக்கு பிரியமானதை அவர் செய்கிறபடினாலே பிதா எல்லாவற்றையும் குமாரனுக்கு காண்பிக்கிறார். அது மட்டுமல்ல, குமாரனோடு பிதா கூட இருக்கிறபடினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் அநேகரை விடுதலையாக்குறவராயும் சுற்றி இருந்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அன்பானவர்களே, நாமும் கூட ஆண்டவருக்கு பிரியமானவர்களை செய்வோம் என்றால் அநேகரை விடுதலையாக்குறவராக நம்மை மாற்றுவார். அல்லேலூயா. நம்மை தனியாக விட மாட்டார். இன்றைக்கு தேவை கடைசி கால ஆண்டவருடைய வருகைக்குரிய அடையாளங்கள் தான் இந்த கொள்ளை நோய் எல்லாம். அநேக ஜனங்களுக்கு ஆண்டவரை குறித்து தெரியவில்லை. நசனா இயேசுவை தேவன் தனியாக இருக்க விடவில்லை. அவரை பரிசுத்தாவின் வல்லமையினால் அபிஷேகம் பண்ணினார். நம்மை அபிஷேகம் பண்ணினார். எதற்காக? நன்மை செய்ய, அநேகரை அழிவிலிருந்து, மரணத்திலிருந்து, அக்கினி கடலிலிருந்து விடுவிக்க கர்த்தர் நம்மை என்ன செய்திருக்கிறார்? நம்மோடு கூட இருக்கிறார். எபிரேயர் 13:16 சொல்லப்பட்டிருக்கிறது, நன்மை செய்யவும் தான தர்மம் செய்யவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேலே கர்த்தர் என்ன செய்கிறார்? பிரியமாயிருக்கிறார். இந்த காலம் நமக்கு நன்மை செய்யறதுக்கு நல்ல சான்ஸ். இல்லையா? தேவை உள்ள நம்மை சுற்றிலும் இருக்கிற அநேக மக்கள் இருக்கிறாங்க. ஆகவே நம்மால் முடிந்ததை செய்ய தேவன் நமக்கு கிருபை தருவார். ஆகவே அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த வார்த்தையை திரும்பவும் சொல்கிறேன். நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு விட்டு செல்லும் காலம் வரும், ஆனாலும் நான் தனித்திரேன், பிதா என்னோடு கூட இருக்கிறார். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே கூட பல சந்தர்ப்பங்களில் நாம் தனிமைப்படுத்தப்பட வேண்டிய, தனியே விட்டுவிடப்படுகிற சூழ்நிலை நமக்கும் நம்முடைய குடும்பத்துக்கு வரலாம். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தரித்திரன் தன் சகோதரனாலும் நெகிழப்படுகிறான். அல்லேலூயா. நாம் ஒருவேளை தரித்திரனா இருக்கிறதுனால குடும்பத்தில் உள்ளவங்களே நம்மளை கைவிடலாம், உறவினர்களே கைவிடலாம். ஒருவேளை ஆண்டவரை நீங்கள் ஏற்றுக்கொண்டு வந்ததுனால ஊர், உலகம், குடும்பம் எல்லாம் புறக்கணிக்கலாம். ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக முடியல, ஒரு நல்ல காரியம் வந்தால் நம்ம கூப்பிட மாட்டேங்கிறாங்க. இதெல்லாம் மனதுக்கு வேதனையாக தான் இருக்கும். ஆனாலும் ஒன்றை மறவாதிருங்கள், அந்த சூழ்நிலையிலும் கர்த்தருக்கு பயந்திருந்து அவரை ஆராதித்து அவர் நோக்கி ஜெபம் பண்ணி அவரை தொழுது கொண்டு, இந்த மோசையை போல தேவன் எதற்காக நம்மை தெரிந்தெடுத்தாரோ அந்த நோக்கத்தை புரிந்து கொண்டு நாம் அவருடைய சித்தத்தை செய்ய நம்மை அர்ப்பணிப்போம் என்றார். அல்லேலூயா. இயேசுவை குறித்து சொன்னது போல எல்லா சூழ்நிலையிலும் நாம் அவருக்கு பிரியமானதை செய்யும் போது ஆண்டவர் நம்ம கூட இருந்து நம்மை கொண்ட அந்த கடைசி காலத்தில் பெரிய எழுப்புதலை அவர் கட்டளையிடுவார். அல்லேலூயா. மோசையின் அனுபவம் நமக்கு ஒரு பாடமாக இருக்கட்டும். அவர் அனித்தியமான பாவ சந்தோஷங்களை புறக்கணித்து தேவ ஜனங்களோட துன்பத்தை தெரிந்து கொண்டதினாலே அவரை கொண்டு 30 லட்சத்துக்கும் அதிகமான ஜனங்களை பெரிய பெரிய அற்புதங்களை செய்து கர்த்தர் விடுவித்தார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் நாம் இருக்கிற அதே மாம்ச சரீரத்தில் தன் வந்தார். அன்பானவர்களே, அவர் வந்த நோக்கத்தை நிறைவேற்ற தன்னை முழுமையாக அர்ப்பணித்தபடினாலே
இன்றைக்கு வரைக்கும் அவர் மூலமாக அவர் உண்டாக்குற ரட்சிப்பை மக்கள் அனுபவிக்கிறாங்க, நாம் அனுபவிக்கிறோம். அநேகர் அக்கினியிலிருந்து விடுவிக்கப்படுகிறார்கள். நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் தனிமைப்படுத்தப்படுகிற சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில் வந்தாலும் அது ஏதாவது விதத்தில் இருக்கலாம். அது எப்படிப்பட்ட நிலைமையானாலும் நாம் பயப்பட வேண்டாம். கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. நான் உன்னோடு கூட இந்த செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். ஆமென். ஆகவே இந்த கடைசி காலத்தில் நாம் அதிக நேரம் தேவனோடு தனிமையாய் செலவிட ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த காலத்தில் தேவனுக்காக நாம் காத்திருப்போம், தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவோம். தேவன் நம் மூலமாக மகிமைப்படுவாராக. நாம் ஜெபம் பண்ணுவோம். நல்ல பிதாவை நன்றியோடுமே துதிக்கிறோம். இந்த அருமையான ஆண்டவரே நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்கள் வாழ்க்கையில் ஏசப்பா நீங்கள் கடந்து சென்ற பாதை குறித்து நாங்கள் இன்றைக்கு தியானித்தோம். எங்களுக்கு முன்பதாக இந்த உலகத்தில் வாழ்ந்த பழைய ஏற்பாட்டு புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் அவர்கள் எல்லாரும் கொஞ்ச காலம் எல்லாராலும் கைவிடப்பட்ட குடும்பத்தால், ஆண்டவரே உறவினர்களாக, உடன் பிறந்த சகோதரர்களாக கைவிடப்பட்ட அநேக சூழ்நிலை வழியாக அவர்கள் கடந்து சென்றாலும் அவர்கள் எல்லாரையும் நீங்கள் வெட்கப்படுத்தாதபடி அவர்களோடு கூட இருந்து அவர்களை கொண்டு உடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்தி பெரிய பெரிய காரியங்களை செய்து அநேகருக்கு அவர்கள் ஆசீர்வாதமாக இருக்க நீங்கள் வச்சீங்களப்பா. அதுபோல நீங்கள் கொடுத்திருக்கிற இந்த காலத்தில் யாரெல்லாம் தனிமை உணர்வோடு இருக்கிறாங்களோ, ஐயோ என் பிள்ளைகளை பார்க்க போக முடியவில்லையே, என் குடும்பத்தை பார்க்க முடியவில்லையே, இல்லாவிட்டால் நான் வெளியே போக முடியவில்லையே, இப்படி அடைபட்டு கிடக்கிறேன் என்று வீணாக கவலைப்படாதபடி தேவன் எதற்காக என் வாழ்க்கையிலே என் தேசத்திலே இதை அனுமதித்திருக்கிறார் என்பதை தெளிவாக புரிந்து கொண்டு தேவ சமூகத்திலே காத்திருந்து தேவனுடைய திட்டத்தை அறிந்து, ஹல்லேலூயா, உம்முடைய சமூகத்தில் காத்திருந்து இந்த நாட்களை வல்லமையை பெற்றுக் கொண்டு உமக்காக பிரகாசிக்க கர்த்தர் கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறோம். எல்லா சோர்வும் எல்லா விதமான கவலைகளும் விசுவாச பிள்ளைகளை விட்டு விலகுவதாக. கழுகு ஆண்டவரே காத்திருந்து புதுபலன் பெற்று எழுப்பி வருகிறது போல இந்த தடையெல்லாம் மாறி நாங்கள் சுதந்திரமாக எங்கள் காரியங்களை செய்ய எங்களுக்கு விடுதலை கிடைக்கும் போது அந்த கழுகை போல புதுபலன் உள்ளவர்களாக உமக்காக பெரிய காரியங்களை செய்ய எங்கள் வாழ்க்கையிலும் தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க நீங்க கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தனிமையா இருக்கிறேனே என்கிற அந்த தனிமை உணர்வு எல்லா இருதயங்களை விட்டு விலகி போவதாக. பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஹல்லேலூயா. அநேக வாக்குத்தத்தங்களை இப்படி எங்களுக்கு சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. அவைகளெல்லாம் நாங்கள் தியானித்து இந்த நாட்களில் உங்க பிரசனம் எங்களோடு கூட இருக்கிறதை அனுபவிக்க எங்களை கொண்டு தேவன் செய்ய போற பெரிய கிரியைகளுக்காக நாங்கள் ஆயத்தப்பட அழிவுக்கு நேராய் போகிற அநேகரை அக்கினியிலிருந்து இழுத்து ரட்சித்து ஆண்டவரே உம்முடைய எழுப்புதலின் காலத்தில் உமக்காக வல்லமையாய் பயன்படுகிற பாத்திரமாய் விளங்க நீங்க கிருபை பாராட்டும்படி ஜெபிக்கிறோம். இந்த நல்ல உம்முடைய அனுபவத்திலிருந்து நீங்க சொல்லியிருக்கிற இந்த நல்ல வார்த்தைகள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவைகளை எங்களுடைய ஆக்கிக் கொள்ளுகிறோம். நாங்களும் பிதாவுக்கு பிரியமானவர்களை செய்து பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி எங்களுக்கு என்று நீர் வைத்திருக்கிற அந்த மகிமையின் ராஜ்யத்தில் வந்து சேர கர்த்தர்களுக்கு கிருபை தருவீராக. ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளோடு நீ ஆசீர்வதிங்கப்பா, அவங்களோடு கூட இருந்து நடத்துங்கப்பா, உங்க தேவைகளை நீங்க சந்திங்கப்பா, பலவீனங்களை கர்த்தர் மாற்றுங்கப்பா, பயத்தை இருதயங்களை விட்டு எடுத்துக்கொள்ளுங்கப்பா. உங்க பிரசனம் அவர்கள் ஆண்டவர் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வீடுகளிலே உங்க பிரசனம் இப்பொழுது இறங்கி வருவதாக. அவர்களோடு கூட கர்த்தர் இருக்கிறதை குறித்த ஒரு உணர்வை இப்பொழுது பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். நீங்க அவரை செய்யறதுக்கு நன்றி செலுத்து. இயேசுவின் நாமத்தில் பிதாவே,
ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.